மோர் மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன்றை பொம்மைகளே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியன் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சன் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். இது நம்ம சொன்னோன்னே உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு. மைக்ரோசாஃப்டோட சிஇஓ தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். மைக்ரோசாஃப்டோட சிஇஓ இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யா நாடெல்லா அப்படிங்கிறது தான் இவரோட பேர். இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இவர் 1967 இவர் பிறந்திருக்காரு. ஸோ பிறந்ததுன்னே இவருக்கு பில்டிங்கில் தான் இவர் அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பில்டிங் மேனுஃபேக்சரிங், அதாவது பில்டிங் டிராயிங்ஸ், இந்த மாதிரி இதுதான் அவருக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு முனிசிபால் யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் இவர் எம்பிஏ வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு தீராத ஆசை. ஸோ அந்த எம்பிஏ முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் இவர் போய் படிக்கிறாரு. ஸோ யூஎஸ் படித்து முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து இவர் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அந்த கம்பெனியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் வேறு ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவரோட கோலு. ஸோ அதுக்காக இன்னொரு இடத்துக்கு இவர் வந்து இவரோட மூவ் ஆகிறாரு. ஸோ அந்த மூவ்மெண்ட்டு இவருக்கு பெரிய பெரிய சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ அந்த கம்பெனியோட மூவ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா 1992 மைக்ரோசாஃப்ட்டில் இவர் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ண உடனே ஒரு சின்ன போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு எய்ம். ஸோ அதில் R&D டிபார்ட்மெண்ட்டில் வந்து இவர் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஜாயின் பண்ண உடனே இவரோட திறமையை பார்த்துட்டு இவருக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் வந்து அதில் கொடுக்குறாங்க. ஸோ அதுல இருந்து சின்ன சின்ன மாற்றங்களை இவர் கொண்டு வர்றாரு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ரிசர்ச் அண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கனால இவரோட ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அமைச்சிச்சு. ஸோ அதனால இவர் ஒரு கம்பெனியில் ஒரு தேடப்படும் ஆளாக வந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் இவர் டெக்னாலஜிலையும் சரி மைக்ரோசாஃப்டோட முன்னேற்றத்துலையும் சரி இவர் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதன் பின்பு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்பாக இருந்துச்சு. அந்த க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு. ஸோ அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவர் மிகவும் ஒரு பிரபலமானவரானார் மைக்ரோசாஃப்ட்டில். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இவரோட முயற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்டோட கம்பெனியோட வளர்ச்சி 16.66 பில்லியனில் இருந்து 20.3 பில்லியனாக வந்து க்ரோத் ஆயிருந்துச்சு. ஸோ அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிஇஓ போஸ்டிங்கை அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்லேருந்து இவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் இதுக்கு வந்து அந்த வேலைக்கு எனக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னார். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க்கிங் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது, பட் போஸ்டிங்கில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதாவது அவருக்கு நிறுவனத்தில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவரோட எய்ம் கிடையாது, பட் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் வந்து ஃபவுண்டர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர்ஸ் வந்து சொன்ன காரணத்தினால வந்து இவர் வந்து சிஇஓ போஸ்டிங்கில் உட்காராரு. 3வது சிஇஓ ஆஃப் த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அடைகிறாரு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2014 வந்து இவர் வந்து சிஇஓவை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவருக்கு சிஇஓ அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இவர் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்லேயும் கொஞ்சம் இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ இவர் இந்தியன் அப்படிங்கிறனால ஒரு கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு. அந்த கிரிக்கெட்டுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியன் மேட்சஸும் மேக்ஸிமம் இவர் அவாய்ட் பண்ணாமல் பார்ப்பாரு. ஸோ ஒரே கம்பெனியில் 21 வருஷம் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு நண்பர்களே. இப்போவும் மைக்ரோசாஃப்ட்டில் சிஇஓவாக இவர் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியரும் சரி அனைத்து ஆண்டர்பிரனர் மற்றும் ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இவர் ஒரு ரோல் மாடலாக திகழ்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ரோல் மாடலாக இருக்காரு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு பெருமை. இவரை பற்றி வீடியோ நம்ம சேனலில் போகிறதுல நம்ம சேனலுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை அடைகிறோம் நண்பர்களே. ஸோ நீங்கள் கூட அடுத்த மைக்ரோசாஃப்ட் சிஇஓவாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டெடிகேஷனாக ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலில் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த மைக்ரோசாஃப்ட் சிஇஓ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு நீங்கள் யாராவது பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மோட்டிவேஷனல் வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.